அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டியிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கே என்னுடைய வெளிவாக்கத்துடைய பொதுக்கூட்டத்தில் சொன்னேன். என்ன மாதிரி சூழ்ச்சி நடந்தது. ஒன்று, இங்க கவர்னர் ரூலையும் பிரசிடென்ட் ரூலையும் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்தார்கள். அந்த முயற்சி செய்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் இணைந்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், விசிகே, ஐயுஎம்எல் எல்லோரும் அரசியலமைப்பை பாதுகாக்கணும், ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கணும்னு எல்லோரும் ஒரு அணியில் திரண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை எதற்காக உருவாக்கினார்? அது எதற்காக உருவாக்கினார் அப்படின்னா, இந்த தீய சக்தியா இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சியை தூக்கி எறிவதற்காக. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது திமுக தன்னுடைய கொள்கைகளை இழந்து திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டா இங்கு பிஜேபி ஆட்சி தான் நடக்கும். திரு இபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியோடைய பொதுச்செயலரா இல்ல, டெல்லி தான் அந்த கட்சியோட தலைமையா இருக்குன்னு அவங்களுடைய பிரச்சாரம், ஒரே பிரச்சாரம் இந்த தகவலை நோக்கி தான் தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் தேர்தலில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசியையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. எங்க கிட்ட இந்த ஃபேக்ஷன்ஸ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய கனவை நாங்கள் நிறைவேற்றணும். அதிமுக கட்சியை காப்பாற்றப்படணும். ஐயா இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் கட்சியை டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்க. நாங்க தொடர்ந்து 14-15 தேர்தலில் தோத்துட்டோம். அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகளா இருக்கட்டும், அதிமுகவுடைய தொண்டர்களாகட்டும், ஏன் அதிமுக விரும்பிய மக்களாகட்டும், இந்த கடுமையான தோல்விக்கு திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் காரணம்னு அவருடைய நிலைப்பாடு காரணம். டெல்லியோட சேர்ந்தது மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தியா இருந்தாலும், திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறத திமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க.